வணக்கம். அமைதியாக இருக்கும் மனதிடம் மொத்த பிரபஞ்சமும் சரணடைந்துள்ளது. அமைதியாக இருக்கும் மனதிடம் மொத்த பிரபஞ்சமும் சரணடைந்துள்ளது. அங்கே பிரபஞ்சம் ஆட்கொள்ளும். உண்மை, இது உண்மை. ஆனால் இந்த அமைதியில் 3 வகை அமைதி உண்டு. அமைதி ஒன்று இறை ஐக்கிய அமைதி, அது பிரகாசம், இறைநிலை. 2 இந்த 2வது தன்னடக்கம். இந்த தன்னடக்கமான அமைதி இருக்கும். ஒரு இருமாப்பு நிலையில் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு தன்னடக்க அமைதி, அது 2. 3வது கர்வம் நிறைந்த, யார்ட்டையும் அதிகமாக பேசக்கூடாது. பேசினா ஒரு கர்வம் போயிடும் அப்படின்னா அது ஒரு கர்வம் நிறைந்த தலைக்கணம் உள்ள ஒரு அமைதி. இந்த 2 அமைதியும் கடக்கப்பட வேண்டும். இந்த 2 அமைதியும் கடக்கப்பட்டால்தான் இந்த இறை மொத்த பிரபஞ்சம், இறை கொடுக்கும் பிரபஞ்ச அமைதி ஆன்மாவில் ஆட்கொள்ளும். அமைதியில் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு ஆட்கொண்டு ஆன்மாவோடு இணையப்பட்ட அமைதிதான் இறை நோக்கி செல்கிறது, இறை பிரமத்தை நோக்கி செல்கிறது. மற்றதெல்லாம் தன்னடக்கம், ஜலைக்கணலாம் பிரபஞ்சத்தை நோக்காது, மேலை நோக்காது. ஒரு மனிதன் சேர்க்க வேண்டிய உண்மையான செல்வம் புண்ணியம் மட்டும்தான். இறை மட்டும். இந்த புண்ணியம் வித் இறை, இந்த 2 தவிர எதை சேர்த்தாலும் நமக்கு உற்றத்துணையாக என்றும் நீடிப்பதில்லை. உற்றத்துணையாக இருப்பதே இல்லை, வருவதில்லை. ஈகை மனதாக இருந்தால் இறைவன் நமக்குள் இருக்கிறான், நம்மில் வசிக்கிறான். ஈகை நிலையோடு இருக்கும்போது இறைவன் நம்மில் வசிக்கிறான். லைவாக பேசிட்டு இருக்கும்போது இந்த சாய் பாபா வாகனம் கடந்து செல்கிறது.